ஏமா வியாபாரம் பண்றதுன்னு எடுத்து வந்திருக்கேன். அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறியா? வாங்கிக்கமா. எது இந்த கிழிஞ்சு போன இலையே வியாபாரம் பண்றதுன்னு வாங்கிக்கிறா? இது யாரு வாங்குவாங்க இத? இது இப்படி தொட்டுதாம கிழிஞ்சது. அதுக்கு முன்னாடி நல்லாதாம எடுத்துட்டு வந்தேன். என்னக்கா இப்படி போய் சொல்ற? இது தொட்டு கிழிஞ்சா? பாரு பாரு, இப்படி தொட்டு கிழிச்சிட்டு நான் எங்க எடுத்து போய் வியாபாரம் பண்றது? ஏக்கா எனக்கு நிறைய வேலை இருக்குது. இங்க ஏதாவது சும்மா காமெடி பண்ணுங்க, எடுத்துன்னு போ. என் பொழப்ப மண்ணாக்கிட்டு நீ வேலை எடுத்துன்னு போறியா? நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உண்ணாவிரதம் இருப்பியா? ஏக்கா இப்ப என்ன நடந்துச்சு? உண்ணாவிரதம் இருப்பன்ற இதுக்கு மேல என்ன நடக்கணும்? என் வாயில அப்படி கீச்சிட்டியா? என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் அந்த பொம்பளை ஆயுத வானா இவங்க இலைய வைக்கிறேன்னு வந்தாங்க. நான் வேணான்னா அதுக்கு உண்ணாவிரதம் உக்காந்துன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாங்க. உண்ணாவிரதமா? ஏமா என்ன உண்ணாவிரதம்? என்ன பாக்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேனா? இலை விக்க வந்தா இந்த பொண்ணு இலைய கீழ்ச்சிச்சுனா நான் எப்படி நான் விப்பேன்? என்னம்மா இது? ஏய் சும்மா சும்மா நான் இலைய கிச்சிரேன் சொன்னா மூஞ்சி மேல குத்துவேன். நீ பண்ணதெல்லாம் ஏகிதானா? பாவம் அந்த ஒண்ணு எடுத்து பண்ண அடி போறியா? யோ நான் நியாயமே கிடையாது பேசுற. கழுத்து மேல போ. ஓ பஞ்சாயத்து பேச வந்து உடனே அடிப்பே நீ? ஏமா உன் கூட நான் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கறமா? இருந்துங்க எனக்கு என்ன வந்துச்சு? வீட்டுக்காரன் கறி வாங்கி போட்டு உன் கோல் அதிகமா போச்சு. உங்க ரெண்டு பேரும் தான் கொழுப்பு அதிகமா வெட்டுக்குது. வர்ற கோது உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியாது. என்னன்னா உங்கட்டாண்ட ஏதோ சண்டை போல இருக்கு. தெரியலடா. டேய் கஜா என்ன பிரச்சனை? வாங்க இங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றதுக்கு வந்துக்கறாங்க. தம்பி பாக்குறதுக்கு நல்ல தம்பி மாதிரி இருக்குங்க. உங்க பொண்டாட்டி பாரியா இலைய கீச்சிட்டு காசு கொடுக்க மாட்டேங்குது. ஏய் திரும்ப இலைய கிச்சிரேன் சொன்னிக்க மூஞ்சி மேல குத்துவேன். பாருப்பா பாவம் அது ரோட இலை வித்து போயிடுது. அத போய் அடிக்க வச்சு பொண்டாட்டிய. என்னண்ணா இப்படி பண்றாங்க அக்கா? டேய் கஜா என்ன இது? யோ என்ன இது நீயும் கேக்குற? ரெண்டு பேரும் போய் சொல்றாங்கயா. என் பரம்பரையில போயின்றது யாருக்கும் வராது. அத்த போய் பெருசா பேசுற. நானும் அப்படிதானா? எங்க பரம்பரையில பொய்ன்றதே வராது. நாங்க யானை வம்சம். யானை வம்சம் சொன்னது மட்டும் தான் உண்மை. மீதி எல்லாம் பொய் தான். கள்ளம் கபடியில அதுக்குது அந்த குழந்தை. அது மாதிரி போய் பைய போடுற. டேய் கஜா அவங்க என்ன உண்மை குத்து சும்மா பிரச்சனை பண்ணிருக்காத. யோ நான் என்னயா பிரச்சனை பண்ண? இலைய சும்மா தொட்டு பார்த்தா அது தப்பா? இது தொடும் போதே கீறிடுச்சு. இங்க பார்ப்பா எல்லா இலையும் பிரிஞ்சிருச்சு. அச்சோ இப்படி ஆகி போச்சே. அண்ணா அவங்களுக்கு நஷ்டீடு வாங்கி கொடுத்தண்ணா. பார்த்தா பாவமாகுதுண்ணா. கரெக்டா சொல்ற தம்பியா. பாவம் நெஸ்ட் குத்துருப்பா. என்ன நஷ்டீடு குத்துருப்பா? என்ன பேசுற நீ? என்ன பேசுற நீ? விதையை போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்த வச்சு ஆடு மயமா மாடு மயமான்னு கண்ணுமா பாத்துருந்து இலையா தந்து வச்சிருந்தா நீ வாட்டி தீக்கிடுவியா? டேய் கஜா நீ பண்ணது தப்பு. ஒழுங்கா அவங்க நஷ்டம் நான் குத்து வந்து. யோ நான் ஒண்ணுமே பண்ணலையா. நான் எதுக்கே நஷ்டீடு கொடுக்கணும்? நஷ்டம் குத்துதான் ஆகணும். எத்தனை நாள் வாங்கிச்சே? ஏப்பா அப்படி கேட்க கூடாதுப்பா. இந்த இலைய வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. மொத்தத்துக்கு தான்ப்பா கொடுக்கணும். மொத்தத்தையும் கொடுக்கணும். என்ன சொல்ற? ஒன்னும் புரியலையா? ஒரு 6 மாசம் உழைப்பு அந்த இலை 10,000 குத்துருங்க. 10,000? யோ என்னத்துக்கியா 10,000? எப்பா 10,000 இல்லைனாலும் ஒரு 5,000 கொடுப்பான். ஏய் 5,000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஒரு 1000. அல்பிக்கு 10,000 பேசி விட்டாங்க. 5,000 1000 குறைச்சினே போதா? இங்க பாரு நான் அந்த இலையில தொடவே இல்ல. ஒழுங்கா போயிடு. ப்ளீஸ் ஒரு 100 ரூபாயாவது கூட. ஏன்னா இவ்வளவு இறங்கி வந்துட்டாங்க. ஏய் குத்துனா விட்டா நீ 100 ரூபாய். யோ நான் உன்னை திட்டுவேன். நான் அந்த இலையை ஒண்ணுமே பண்ணலன்றேன். நான் கழுவி எடுத்து வந்தேன். அதுக்கு கிடைக்க தேவையில்லையா? கழுவி எடுத்துட்டு வந்தியா? என்னத்துல கழுவி எடுத்துட்டு வந்த? அது மரத்துல இருந்து அறுக்கும் போது ஏதாவது பட்டிருக்கும்ல, அதனால கழுவி எடுத்துட்டு வந்தேன். உடத்து பார்த்தா சந்தேகமா இருக்குதா? காமியா தேலியா? என்ன பிரியாணி வாசனை வருதா? எங்க காட்டு? ஆமா பிரியாணி வாசனை தான் வருது. பிரியாணி எல்லாம் போட்டு வளர்த்த மரம், அதான் பிரியாணி வாசனை வருது. பாருமா பிரியாணி எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து குடுமா. நீ வாங்கி கஜா வீட்டுல எல்லாம் சாப்பிடலாம். பிரியாணி வாசனை பிடிச்சிக்கினே. தம்பி அவளை சொல்லுது வாங்கிக்கம்மா 100 ரூபா கூட போதும். குடுமா. பிரியாணி வாங்காமே பிரியாணி தூண்டல நீ. எக்கா வாங்கிக்கக்கா. பிரியாணியால கிடைக்கிறது கஷ்டங்க. குடும்பம் டக்குன்னு 4 இடம் போகணுமா? இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்மா. குடுக்குறேன். யோ 100 ரூபாய் குத்துறியா அதுகிட்ட? என்னம்மா நல்லா இருக்கு தம்பி. நீ இங்க பாரு அப்பப்ப எனக்கு பிரியாணி எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கலாமா? ஏய் வியாபாரம் பிடிச்சி குடுக்குறேன். எனக்கு ரேட்டு கம்மியா கொடுக்கணும்னா கண்டிப்பா கொடுக்குறேண்ணா. ஏன் மவளே இன்னும் என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? அங்க சமுதாய கூடத்துல பந்தி போட்டு முடிச்சிட்டாங்க. இலை எடுக்கறாங்க. என்னப்பா சொல்ற? நீ டைம் இன்னும் ஆவலையா? அது என்னமோ தெரியலமா. மாப்பிள்ளை வீட்டுல சீக்கிரம் போட சொன்னாங்க உங்களுக்கு. அதனால போட்டாங்க. ஐயோ எனக்கு முன்னாடி அவ போயிடுவாள. சரிங்க நாளைக்கு வேலையில எடுத்து வர. எத்தனை நாள் வேணும் சொல்லுங்க. பிரியாணி எல்லாம் எடுத்துட்டு வரியா? மாவுல குப்பிசாமி வீட்டுல கூட கேட்டாங்க 10 இலை. காசு வாங்கிட்டியா? அதெல்லாம் வாங்கி சரக்கு போட்டோம் புள்ள. நீ எப்பதான் குடிய விட போறியா? சரி சரி நான் போய் இலைய பொறுக்கிறேன். இலைய பொறுக்குறீங்களா? அப்ப இது என்ன இலை? குமாரசாமி விட்டு எச்சல.
அட என்னம்மா இலைய கீழே போட்டீங்க? நான் இதை யார்ட்டையாவது கொடுத்து ஒரு கட்டி இங்க தேத்திடலாம் இன்னைக்கு. யோ எல்லாம் முன்னாதான் அந்த எச்சலுக்கு போய் எனக்கு காசு கொடுக்க வச்சல. இனினாடி தெரியும். பாமா அந்த பொண்ணு அவளை சொல்லிச்சு நீ கேட்கல, காசு தூக்கி கொடுத்துட்ட. சரி விடுங்க, நான் போறேன். நான் இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாதுண்ணா. போனா ஏய் நானடா பண்ண. நீ என்ன பண்ண நான் சொல்றேன். உள்ள வாயா. உள்ள வாயா சொல்றேன். உள்ள வாயா நீ. ஐயோ ஏம்மா என்ன கிஞ்சி வச்சல மொத்தம் விட்டாது. இனி உன் சோறே கிடையாது. போ வெளியே.